தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி 11வது ஆண்டாக வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கோவில்பட்டியில் ஸ்ரீகரா வித்யா மந்திர் பள்ளியோடு இணைந்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை அப்பள்ளியின் தாளாளர் முத்துக்குமார் மற்றும் வாழ்வியல் பயிற்சியாளர் சசிகுமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து பங்கேற்ற மாணவர்கள் 250 படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் தொழில்நுட்ப நகரம், நவீன முறையில் வீட்டை பூட்டும் தொழில்நுட்பம், மின்சாரம் இல்லாமல் தண்ணீர் ஏற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்கான அவர்களுடைய அறிவு திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். டெக் எனேபிள்டு சிட்டி, அந்த சிட்டியில நாங்கள் சொசைட்டியில் நடக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்கள் இப்படி பண்ணியிருந்தா அந்த ப்ராப்ளம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் இருக்கும், ஃப்ளட்னால ஊர்கள் நாசமாகிறது, அதோட ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல பொல்யூஷன் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் இருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய திறமைகளையும் வளர்க்கும் விதமாக இந்த விழா அமைஞ்சிருக்கு. 150 ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் எங்களுக்கு 250 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எங்கள் பள்ளியில் கலந்துக்கிட்டாங்க.